பாஜகவினுடைய மேலிடம் அவரிடம் வந்து அவர் என்ன எதிர்பார்க்க பார்க்குறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருக்குரிய அங்கீகாரம் அதே மாதிரி அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படி கொடுத்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் சில கலைகள் எல்லாம் பிடுங்கி வெளியே போட முடியும். அப்படி இல்லைன்னா இந்த புல்லுரிகள் இந்த கலைகள் வந்து இங்கே அப்படியே தான் டென்ட் அடித்து உட்காந்துருக்கும். கிட்டத்தட்ட என்னுடைய பார்வையில் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இதாங்க நடந்துட்டு இருக்கு. ஒரு 4-5 பேர் இருந்துட்டு நாங்கள் தாங்க பாஜக, நீங்கள் ஒன்றும் கட்சியெல்லாம் வளர்க்க வேண்டாம், ஒன்றும் நொட்ட வேண்டாம், இப்படிலாம் சொன்ன ஆள்கள் இருக்காங்க. இப்படியே சொன்ன ஆளுங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் ஒரு 6-7 பேர் இருக்கோம் பார்த்துக்கிடுவோம், அந்த லிஸ்ட்டெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், இவங்கெல்லாம் இருக்காங்க நாங்கள் பார்த்துக்கிடுவோம், இப்படிலாம் சொன்ன நபர்கள் தான் இன்றைக்கி வந்து அந்த 4 குழுவில் ஒருத்தரங்க இருக்காங்க. அதனால் இருக்காங்க, இல்லைன்னுலாம் கிடையாது, இப்படி தான் இருந்தாங்க, உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலை, உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானாங்க அப்படின்னு சொல்லி தமிழகத்தினுடைய பாஜகவில் ஒரு முன்னாள் தலைவர் என்கிட்ட சொன்னார். உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலைன்னு சொன்னார் ஒரு கட்டத்தில். இதுதான் அவங்களுடைய நிலவரம். அதாவது மோடியை பற்றி திட்டினாலும் சரி, பாஜகவை பற்றி இழிவாக பேசினாலும் சரி, பாஜக தமிழகத்தில் வந்து இருக்க உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பினாலும் சரி, இதை பற்றி இவங்க யாருமே கண்டுக்கலைங்கிறது உண்மையான விஷயம்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையை வந்து ஒன்று அவருக்கு முழு அதிகாரம் கொடுங்க. நான் பல தடவை இதை நான் சொல்லியிருக்கேன். பல தடவை சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, முழு அதிகாரம் கொடுக்கணும். அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரமாக இருக்கணும் அப்படின்னா, மாநில நிர்வாகிகளை யாரை வேணாலும் மாற்றுவேன், யாரை வேணாலும் புதுசாக போடுவேன், எல்லாத்தையும் மாற்றி அமைப்பேன். மாவட்ட தலைவர்கள் அந்த குழுக்கள் எல்லாத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். அது வந்து நான் யார்கிட்டையும் அப்ரூவல் கேட்க மாட்டேன். ஒரு அமைப்பு பொதுச் செயலாளர்னு உள்ளே போட்டு அவருக்கும் எனக்கு இடையில ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரச்சனை உருவாக்கி அதுக்கு நான் விரும்புகிறேன். ஃபுல்லாக என்னோட நம்பி விடுங்க, கண்டிப்பாக நான் வந்து நல்ல அவுட்புட்டாக கொடுக்குறேன். இதுதான் வந்து அவர் அண்ணாமலை எதிர்பார்க்கிறான்னு நான் சொல்லியிருந்தேன்.